எப்போ மீன் மார்க்கெட் போனாலும் சரி, இறால் மட்டும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, விலையும் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குன்னா கட்டாயம் வாங்கிடுறது. அது என்ன சைஸில் இருந்தாலும் சரி. இப்போ இந்த இறால் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு காட்டுறேன். மேலே இருக்க அந்த ஓட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே ஒரு குடல் மாதிரி இருக்கும், நூல் மாதிரி, அதை எடுத்துடணும். இறாலோட இது ஹார்ட்டு பார்த்திங்கன்னா அதோட தலையில் தான் இருக்குது. இப்போ இந்த பச்சை கலரில் இருக்கிறது பார்த்திங்கன்னா அதோட ரத்தம். மேக்ஸிமம் பெரிய சைஸ் இறால்னால் அதெல்லாம் கட்டாயம் க்ளீன் பண்ணிடணும். சின்ன சைஸ் இறால்னால் எவ்வளோ மேக்ஸிமம் வருதோ அவ்வளோ எடுத்துடணும். அந்த குடல் கட்டாயம் க்ளீன் பண்ணுறது நல்லது. இப்போ இது பார்த்திங்கன்னா நாக்கு மீன், போன வீடியோலேயே கட்டியிருந்தேன். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, டேஸ்ட்டும் இந்த மீன் சூப்பராக இருக்கும்னு. அதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு காட்டுறேன். தலையிலிருந்து பார்த்திங்கன்னா அழகாக இப்படி உரிச்சா தோல் வந்துடும். இது அழகாக வந்துடும் தான், எனக்கு தான் உரிக்க தெரியலையா இல்லை மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கனால வரலையான்னு தெரியல. ஆல்ரெடி செத்த மீனை மறுபடியும் சாகடிச்சிட்டேன். இந்த மாதிரி மேலே கீழே அந்த மாதிரி 2 இடத்துலையும் உரிக்கணும். உரிச்சிட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி வறுக்கிறதுனா வறுத்துக்கலாம், குழம்பு வைக்கிறதுனால குழம்பு வச்சுக்கலாம், எப்படி வச்சாலும் டேஸ்ட்டாக